அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மை மக்களே, இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல பேசுறவருக்கு தான் ஏண்ட பதில். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதுக்கு பிறகு ஏண்ட பதிலை நீங்க கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதான் உண்மை என்ன இருந்துச்சுன்னா யாரும் சரி செஞ்சாங்களே அதான் பெரிய கெட்டுத்தனம் இல்லையா? இது இல்லாட்டி ஆசிப் அஸ்லாம் பெருதான் நானும் எனக்கு நான் கண்டில் அவரோட பேசிங்களா ஆசிப் அஸ்லாம். ஆனாலும் இப்படி ஒரு மദ്രസா கட்டி அதை நல்ல ஒரு முறையில் மேனேஜ் பண்ணுறதுக்கு தானே அது ஒரு பெரிய வரவேற்கத்தக்கது. காரணம் என்ன நினச்சுன்னா அதை செய்ய அவர் செய்யலாட்டி அவர் ஈடுபாடு இல்லாட்டி வேறு யாராவது செய்வாங்களா? அது அவங்க கேள்விப்படுத்தாங்க இல்லையா? இது மாதிரி எல்லா ஊர்களையும் ஒவ்வொருத்தர் முன் வந்து நல்ல விஷயங்களை செய்யணும். இன்றைக்குமே அது இது மார்க்க கல்விக்கு தானே முக்கியமாக ரெண்டு கல்வி மார்க்க கல்வி உலக கல்வியும் கொடுத்தாலும் நாங்கள் இப்போ உலக கல்விக்கு எஜுகேஷன் சென்டரில் ஒவ்வொரு தொகுதி ரீதியாக செய்யணும், கட்டணும். இது மாதிரி ஆசிப் அஸ்லாம் அங்கே இதை செஞ்ச மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொருத்தர் செயல்படணும். இப்படி பொது இந்த பதிவு ஆட்டுப்புழுக்கு அஸ்லமாசிப்பிக்கிறாரு. அண்ணன் அந்த ஆட்டுப்புழுக்கு அஸ்லமாசிப்புக்கு தான் அவர் அவருடைய எச்ச புழுக்கை ஒன்று தான் இந்த வீடியோவை பேசுது. இந்த வீடியோவில் பேச வச்சுக்கிறாரு. எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பத் பார்சலையோ கஞ்சா பொட்டலத்தையோ எடுத்து அடிச்சு போட்டு கொடுத்து போட்டு தான் இப்படி பேச வச்சுக்கிறாரு. ஆனால் உள்ளமைக்குமே இந்த வீடியோவில் கொஞ்சம் பாசிட்டிவ் விஷயங்கள் ஈக்கிதான். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கா, இந்த மாதிரி ஆட்கள் வேணுமா சமூகத்துக்கு என்று சொன்னா மொத்தம் போதா தானே. கடந்த காலத்துல காட்டி கொடுத்தான், முஸ்லீம்களை கூட்டி கொடுத்தான், போட்டு கொடுத்து பொழப்பு நடத்துறதுக்கு ஒத்தான் போதாவாம், ஊருக்கு ஒத்தான் வரணுமாம். கிழிஞ்சிடும் போ, விளங்கிடும். சமூகம் உருப்பட்ட மாதிரி தான். இந்த உருப்படாத வீணடிக்கப்பட்ட இவனை வச்சுக்கொண்டே படுற பாடு முஸ்லீம்கள் பெரும் பாடாய்க்கி, அப்படி அதாபாய்க்கு இந்த ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டியை வச்சுக்கொண்டே சரியான மாதிரி முனாஃபிக்தனமான நயவஞ்சகமான வேலையும், சமூகத்தை கூட்டி கொடுத்து காட்டி கொடுக்குற வேலையும், போட்டு கொடுத்து கொண்டு இஸ்லாத்தை சீரழிக்கிற வேலையும் இந்த நாய்க்கு பிறந்த நாய் செஞ்சு கொண்டு இந்த இடையில சந்தி கொத்தம் உருவாகட்டுமா, தொங்கிடும் சமுதாயம் போ. இவர் சொல்றாரு என்னை மார்க்க கல்வியோட உலக கல்வி வேணுமா? உண்மைக்கும் எப்ரிஷியேட் பண்ணத்தான் வேணும். அது உண்மையான விஷயம் தான், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. செய்யட்டும். இதே போல நிறைய மദ്രസാக்கள் ஈக்கிதான். பட் செய்யற யாருன்னு பார்க்கணும். செய்யக்கூடியவன் என்ன ஏஜென்டாவில் யாரோட ப்ரொபகண்டாவில் இந்த மாதிரி செய்யறான் என்று சொல்லி போட்டுக்கொண்டு பார்க்கணும். இவன்ட பாஸ்ட்டை தெரியுமா அவங்களுக்கு? ஒருத்தண்ட பாஸ்ட்டை வச்சு தான் அவனோட ப்ரெசென்ட் டைம் ஃபியூச்சரை ஒருத்தர் டிசைட் பண்றேன். அவனோட கேரக்டர் எப்படி, அவனோட ஆக்டிவிட்டிஸ், அவனோட ஆட்டிடியூட் எப்படின்னு சொல்லி போட்டுக்கொண்டு அவனோட பாஸ்ட்டை வச்சு தான் பார்க்கணும். இவன் கடந்த காலங்களில் ராஜபக்சலைக்கு எப்படி அடக்கி போனான் என்று சொல்லி போட்டுக்கொண்டு தெரியும். ராஜபக்ச சகோதரர்களுக்கு அவனோட நாணத்தம்பிமார்களுக்கெல்லாம் இவன் எப்படி அடக்கி போனான். ஸ்ரீலங்காவிலேயே முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் அழிக்கணும், வேற இருக்கணும் என்று கங்கணம் கட்டி கொண்டு ஈக்கக்கூடியவன் தான் இந்த ராஜபக்ச. அப்படி ஈக்கிற ஒத்தனுக்கு இந்த நாய் எந்த மாதிரியெல்லாம் கடைக்கு போய்த்து ஓட் கொடுக்க சொல்லி சொன்னான் 2019. அப்ப அப்படி ஈக்கிற ஒத்தனை என்ன செஞ்சான்? இவன் 2019 சாரத்தை தூக்கி கொண்டு ஆடினான். காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை என்று சொல்லி போட்டுக்கொண்டு ஆடினான். கடைசி காலத்துல இந்த வீணடிக்கப்பட்ட கடைசி டைம்ல அப்படி ஆடி போட்டு சொன்னான் ராஜபக்சலையாக்கு ஓட் கொடுக்குற ஹலால் என்று சொல்லி போட்டுக்கொண்டு இந்த நாய் ஃபத்வா கொடுத்தான். அப்படியெல்லாம் செஞ்சான். கோவிட்-19 அந்த பெண்டமிக் டைம்ல என்ன செஞ்சான்? முஸ்லீம் பொம்பளை தலையில இஜாப்பை போட்டுக்கொண்டு ரோட்டு வழியை சீரழிறாங்கன்னு சொல்லி போட்டுக்கொண்டு இந்த கல்ல கபோதி கபர நாய் பேசினான். போலீஸ்காரன் இவர்கிட்ட சொன்னானா பலப்பாங் கோபாங் பலங்க கேனு மே அப்பே ரட்டே நீத்திய ஃபாலோ கரன்னே பாங் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொண்டு இவர்ட மூஞ்சி இவர்ட ஜீனத்தான பசுனான சென்சலிப்பான இந்த சொர்க்கவாதிக்கிறார் இந்த பாய்பொடியன் நானக்கத்தான் மூஞ்சி கிட்ட போலீஸ்காரன் சொன்னானா. இவன் அப்படி வீடியோ எல்லாம் மீக்கிது பார்த்தவங்க பார்த்திருப்பீங்க. இது பொய் இல்லை, இது ஃபேக்ட். இது உண்மைக்குமே நடந்த ஒரு விஷயம். அப்ப இவர மாதிரி ஆட்கள் தான் உருவாகணுமா? இல்ல உண்மைக்குமே நல்ல பேசக்கூடிய மக்கள், பேசக்கூடிய இளைஞர்கள், பேச்சு திறமை உள்ள வாலிபர்கள், சமூக சிந்தனை உள்ள வாலிபர்கள், சமுதாய விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள், மார்க்கப்பட்டுள்ள யங்ஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் உண்மைக்குமே சொசைட்டிக்கு வேணும், சொசைட்டிக்கு வரணும் தான், உருவாகணும் தான், இல்லைன்னு சொல்லல. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. மதரசாக்கள் கெட்டப்படணும், தீன் கல்வி இஸ்லாமிய கல்வியோட இஸ்லாமிய கல்வியோட உலக அறிவே கொடுக்கணும் தான், இஸ்லாமிய அறிவோட. அதை இந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அது உருவாகணும் தான், அது கட்டாயம் தான், அது இஸ்லாம் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான், இல்ல இன்னைக்கு யாரும் சொல்லல. பட் நாங்க என்ன சொல்றோம்? இந்த நாய், இந்த நயவஞ்சக நாய், இந்த முனாஃபிக் நாய், இஸ்லாத்தை இல்ல அல்லாவை நம்ப மாட்டான்னு சொல்லி சொன்ன நாய், இவன் செய்யவான முஸ்லீம்களை காட்டி கொடுத்தான். இந்த நாய், இந்த கர்மக்கார நாய், இந்த சொறி நாய், இந்த தெரு நாய், இந்த ஹராத்துல பிறந்த ஹராங்குட்டி, மண்ட பஜ்ரிட மிச்ச சொச்சம் மண்டில பிறந்த பண்டி, இந்த நாய் செய்ய வேணாம் என்று சொல்லி போட்டுக்கொண்டு தான் நாங்க சொல்றோம். ஆனா அப்பயும் மக்களே நீங்க கேட்ட பாடி இல்ல. அப்படியே இவர் சொல்றாரு என்னை இவன் களவெடுத்தாலும் கொள்ளையை போட்டாலும் எங்களுக்கு தேவையில்லையா, அது அல்லா பார்த்துக் கொள்வானா? ஏடாடே அல்லா பார்த்துக் கொள்வான்னு சொன்னாக்கா அப்ப உனக்கு என்னத்துக்கு மூளையை தந்திக்கிறான்? எங்களுக்கு என்னத்துக்கு மூளையை தந்திக்கிறான்? உன மண்டையில நான் மூளை ஆயிக்கி இல்லாட்டி பண்டி பீ ஆயிக்கி பண்டி கொழுப்பா இல்ல உன மண்டையில வச்சுக்கிறான். அப்படிதான் வச்சுக்கிறான் போல எங்களுக்கு விளங்குற மாதிரி நீ இந்த வீடியோல பேசுறாய் போட்டுக்கொண்டு இல்ல. பிகினிங்லி நான் பிரைவேட்டாவே சொல்லிட்டேன், எப்படியுமே மദ്രസா கெட்டுவான். அதுல யாரையும் தடுத்து நிப்பாட்டே இல்ல. என்ன செஞ்சாலும் இந்த நாய் பேக்ரவுண்ட் சப்போர்ட் இவனுக்கு பிளாக் மணி எல்லாத்தையும் ஒயிட் மணி ஆக்குற சப்போர்ட் பிசினஸ் மேன் மாக்கள்ட தூள் ஓனர் மாக்கள்ட இவன் கெட்டுவான். இப்ப இவனுக்கு ஈக்கிற விஷயம் எதிர்கால இளைஞர்கள், எதிர்கால ஆபீஸ் ஆலிம்களுடைய இளைஞர்களுடைய லைஃப், அவங்களோட வாழ்க்கை தான் நீங்க பாதிக்கப்பட போகுது. எனிவே
நாங்க கத்தி கத்தி சொல்றோம், உங்களோட டப்பி நிறைஞ்ச காதுல ஒரு சில பேர் விளங்கி கொள்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செஞ்சு அவங்களோட இல்ம அல்லாஹ் பலப்படுத்தட்டும். இன்னும் பல பேத்துக்கு இந்த உள்குத்து உலகநாயகனுடைய ஊம குத்துவல் விளங்குதில்ல. விளங்கும் வரைக்கும் நாங்க சொல்றோம். சொல்லி சொல்லி இப்ப நாங்கண்டா நிப்பாட்டவே மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். சமூகத்துக்கு கொடுக்குற குரல் நிப்பாட்டவே மாட்டோம். எவன் வந்தாலும் என்ன சொன்னாலும் இஸ்லாத்துக்காக வேண்டியும் முஸ்லிம் உம்மத்துக்களுக்காக வேண்டியும் நாங்க எங்களோட என்கேகே டீம் வந்து குரல் கொடுக்குறே தான். எவனாலே நிப்பாட்டையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இது ஹக்கா நடைபெறும் என்று மார்க் மை வேர்ட்ஸ். டோன்ட் ஃபர்கெட். அதே போல ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. பெரியோர் வில்லை ஒன்றுக்கு முஸ்லீம்களை ஏத்துவான் பாருங்க. இவன் ஒட்டுமொத்த இலங்கை வாழ் இஸ்லாமிய சோனவ சமூகத்தையும் பெரிய பில்லை ஒன்றுக்கு இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் இவன் ஏத்துவான். இது ஹக்கு, இது உண்மை, இது நடைபெறும். இவன் ஏத்தோணும். முஸ்லீம்கள் பெரிய பில்லை ஒன்றுக்கு இன்ஷா அல்லாஹ் ஆஃப்டர் த ஜாரான், அந்த ஜாரான் இன்சிடென்ட்டுக்கு போற இவனால இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம் சமூகம் நாங்க எல்லாம் சேர்ந்து பெரிய பில்லை ஒன்றுக்கு ஏறணும். ஏறினாத்தான் பண்டி பீக்கிற மூளைக்கிற இடத்துல பண்டி பீக்கி அண்ணா இவனுக்கு அப்பதான் விளங்கும் இன்ஷா அல்லாஹ். மாதிரி இவன் ஒத்தன் இருந்தே சமூகத்தை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து போட்டு கொடுத்து பொழப்பு நடத்தி கொண்டிருந்தான். இஸ்லாத்தை அழிக்கணும், முஸ்லீம்களை கொல்லணும் என்று நினைச்சு கொண்டிருந்த கோட்டாபய ராஜபக்சேக்கு கடைக்கு போன இந்த ராஸ்கள் இந்த நாயை போல இன்னும் ஊர்கொத்தம் உருவாகணுமா? முனாஃபிகீன்களுடைய கூட்டம் அப்படி உருவாகி கொண்டே போகணுமா? இவர் செல்லிய எங்கிட்டால தான் எவ்வளவு சமயம் எடுத்தோ தெரியா மனுஷன் பேசிய இந்த அதே சமயம் வந்து இவர் சொல்றாரு வந்து அவன் களவெடுத்தாலும் பரவாயில்ல, ஊழல் செஞ்சாலும் பரவாயில்லையா, அதை வந்து அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். அப்ப உனக்கு மண்டையில என்ன புண்டையா வச்சுக்கிறான்ல, பண்டி பீயா வச்சுக்கிறான், நல்லா வந்து உனக்கு 7வது அறிவு 6வது அறிவா வந்து உனக்கு அவன் அவ்வளோ கல்லன் சமூகத்தை கூட்டி கொடுத்து போட்டு கொடுத்து காட்டி கொடுத்து பொழப்பு நடத்தி கொண்டு இருந்து இப்படி ஒரு மதரசா கெட்டோணுமா? இல்ல உள்ளமேக்குமே வந்து என்ன சொல்றாங்க, உலக கல்வி வேணும் தான், மார்க்க கல்வியோட சேர்த்து உலக கல்வி வேணும் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இவன் யாரு செய்யறது யாரு என்ன எவருன்னு சொல்லி போட்டு பார்க்கணும். அவன் வந்து சமூகத்துக்கு இதுக்கு முன்னாடி தூள்காரனோ கஞ்சாக்காரனோ டோப்காரனோ வேற விஷயம், அது பார்ட் ஆஃப் 2, அது அதால் இல்ல சரியா. ஆனா சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்காம ஈக்கணும். முனாஃபிக்தனமான வேலை, நயவஞ்சகத்தனமான வேலை செய்யாம இருந்து ஈக்கணும். முன்னாடி இவன் பாஸ்ட பார்த்து தான் ஒத்தண்ட ஃபியூச்சர் ஒத்தண்ட பிரசன்ட முடிவு பண்ற வந்து அவன் பாஸ்ட பார்த்து தான் அவன் கேரக்டரை முடிவு பண்றேன். அப்ப அந்த அடிப்படையில இந்த நாய் யாரு, இந்த ஹராத்துல பிறந்த ஹர்ரான் குட்டி யாரு, இந்த ஆட்டுப்புழுக்கு அஸ்லம் ஆசிப் யாருன்றத வந்து இந்த பேசியதானே நல்ல எரிச்சிய வச்ச குடிச்சிய 3 மரக்கறி ஒரு சம்பல் இவருக்கு தெரியாம தான் இவர் வந்து பேசி கொண்டு ஈச்சியாரு போல தெரியுமா? இல்ல மதரசா கெட்டோனும் தான், விழிப்புணர்வு உள்ள சமூக சிந்தனையாளர்கள் உருவாகணும் தான் ஆசையை ஆய்த்தான். சமுதாய விழிப்புணர்வு உள்ள இளைஞர்கள் உருவாகணும். இளைஞர்கள் முன்னுக்க வந்து இளைஞர்கள் வந்து சமூகத்துக்காக வேண்டி சேவை செய்யணும். பிற இன மத மொழி பேசக்கூடிய மதத்தவர்களோட ஒன்று சேரணும். அதெல்லாம் செய்யணும் தான். மார்க்கப்பற்றோட சமுதாய விழிப்புணர்வோட சமூக சிந்தனையோட வாழணும் தான், இல்லை என்று சொல்லல. ஆனா அதுக்காக வேண்டி வந்து சமூகத்தை காட்டி கொடுத்துக்கொண்டு போட்டு கொடுத்துக்கொண்டு கூட்டி கொடுத்துக்கொண்டு எல்லாம் மீக்க கூடாது. இப்படியாப்பட்டவங்க வந்தாக்கா கிழிஞ்சிடும், விளங்கிடும், போறோம் தொங்கிடும், போறோம் எல்லாம் வந்து விளங்கிச்சா. கடந்த காலங்களில் இவர் எப்படியெல்லாம் இவர் வந்து அந்நிய சமூக மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு எப்படியெல்லாம் முஸ்லீம்களை கூட பிறந்த தண்ட சகோதரனை வல் முஸ்லிமினா அக்கு முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் தான். எனிவே வெல் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஜஸாக்கல்லாஹ் ஹைர், மஸ்ஸலாமா.